அவன் போய் பார்த்தா அந்த அன்னப்பறவையினுடைய குஞ்சு ஒன்று இருந்தது. சரி, இதை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தான். அதாவது அது இந்த குஞ்சு நான்வெஜ் மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக அந்த அன்னப்பறவையை சமைத்து அந்த ராஜாவுக்கு பரிமாறினார். ராஜா சாப்பிட்டோன்னா இவர் புதுசாக இருக்கு, என்னன்னா இவர் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட தெரியாது, சாப்பிட மாட்டார். இந்த அன்னப்பறவையினுடைய குஞ்சு அப்படிங்கிற போது இவருக்கு என்னமோ ரொம்ப ருசியா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டார். மறுநாளும் ஒரு குஞ்சை கொடுத்தான், சமைச்சு கொடுத்தான். ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்குன்னு நெய்யெல்லாம் போட்டு நல்லா அழகா திருப்தியா சாப்பிட்டான். அந்த சமயக்காரன் 3ஆவது நாள் வரான். வரும்பொழுது இவர் சொல்லிட்டார், இந்த பையனையே சமைக்க சொல்லு, இந்த பையனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா, இந்த பையனையே சமைக்க சொல்லு, இவனா நல்லா சமைக்கிறான், நல்லா சமைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேர் வாங்கிட்டான். அந்த பையன் என்ன பண்ணான், தினமும் ஒவ்வொரு அன்னப்பறவையினுடைய குஞ்சுகளை சமைத்து கொடுத்து கொண்டிருந்தான். 101 நாட்கள் சமைச்சு கொடுத்துட்டான். 101 நாட்கள் 101 அன்னப்பறவையை சமைச்சாச்சு. அரசர் இறந்து விட்டார். இப்ப தப்பு செய்தது யாரு? அன்னப்பறவையை சமைத்து கொடுத்தவன் தண்டனை அனுபவிக்கிறானா, அன்னப்பறவையை சாப்பிட்டவன் தண்டனையை அனுபவிக்கிறானா அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர். அப்பதான் திருதராஷனுக்கு புரிஞ்சது, இந்த 101 குஞ்சுகளையும் சுவைக்காக நம்முடைய நாக்கினுடைய வேண்டுதலுக்காக உண்டிருக்கிறோம். 101 அன்னப்பறவையினுடைய குஞ்சுகளுடைய சாபம் இன்றைக்கு நம்முடைய 101 குழந்தைகளும் இறந்து விட்டது. சரி, அது சாபம், இறந்து விட்டது, 101 குழந்தையும் போயிடுச்சு. கண்ணு ஏன் தெரியாம போச்சு? நான் நல்ல அரசராக தானே இருந்திருக்கேன் போன ஜென்மத்தில். இப்ப எனக்கு கண்ணு தெரியணும் இல்ல? கண்ணிருந்தும் குருடனாக இருந்திருக்கிறாய். மகாபாரதம் போல் வாழக்கூடாது, ராமாயணம் போல் வாழ வேண்டும். கண்ணிருந்தும் குருடனாக, கண்ணு நல்லா தெரியுது, அதை எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது இது என்ன உணவு என்று தெரியாமல் நாக்கிற்கு அடிபணிந்து அதை உண்டு விட்டாய். அப்ப கண்ணிருந்தும் பிரயோஜனம் இல்லையே, அதனால இது உனக்கு எதற்கு கண்ணு? அந்த சாபத்தினால் உனக்கு கண்ணும் இல்லாமல் போய்விட்டது. இந்த 101 குழந்தையும் எப்படி பிறந்தது என்று பார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த 101 குழந்தையும் எப்படி பிறந்தது என்று பார். அதுவும் டெஸ்ட் பேபி தான். அங்க குந்திக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று கேட்டவுடனே காந்தாரி அம்மிக்கல்லை எடுத்து வயிற்றிலே அடித்துக் கொள்ளுகிறார். இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிண்டம் வெளியே வந்து விடுகிறது. அதை 108 101 குடுவைகளில் விட்டு அதில் நெய் விட்டு அதை மூடி வைக்கிறார் முனிவர். அது 101 குழந்தைகளாக பிறக்கிறது இல்லையா? ஏன்னா இந்த சாபங்கள், நாம் எதை செய்கின்றோமோ அதுவே தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா விரை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது என்று சொல்லுவார்கள். எதை விதைக்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நாம் செய்கின்ற பாவம் நம்மளுடைய குழந்தைகளை பாதிக்கும். இந்த மகாபாரதத்திலே நாம் எந்த அளவுக்கு நீதியோடு வாழ வேண்டும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறார். 101 அன்னப்பறவைகளை கொண்டதனுடைய பாவம் இந்த திருதராஷனுடைய 101 குழந்தைகளும் மடிந்து விட்டன. எப்படி அன்னப்பறவை உயிரோடு இருக்கிற பொழுது இந்த குஞ்செல்லாம் பிடிச்சி இவர் சமைச்சு சாப்பிட்டாரோ, அதே மாதிரி இவர் பாவத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. தண்டனை என்பது அந்த குஞ்சு பிடிச்சி சமைச்சு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனுக்கும் தண்டனைங்கிறது உண்டு. தண்டனை இல்லாமல் இருக்காது, அவருக்கும் தண்டனைங்கிறது உண்டு. மகாபாரதத்திலே எப்படி திருதராஷனுக்கு இந்த மாதிரியான சாபங்கள் இருந்ததோ அதே போல் பிதாமகருக்கும் 2 இடங்களிலே
பிரச்சனைகள். பிதாமகர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டவசுக்கள்ல ஒண்ணு. கங்கையினுடைய மகன், கங்காதேவியினுடைய மகன், அப்படிப்பட்ட பிதாமகர். மனிதனாக பிறந்து விட்டால் இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, நிறைய ஆசைகளை சுமந்து கொண்டிருக்கும். இந்த உடம்புக்கு தான் ஆசையெல்லாம். ஆன்மாவிற்கு எந்த ஆசையும் இருக்காது. ஆன்மாங்கிறது உயிர், அது உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது காற்றடித்த ஒரு பை. இந்த காற்றடித்த பையிலே ஆன்மா என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது.